என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்ஸ் நம்மகிட்ட என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக, ப்ளஸ் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. சில பேர் வந்து நம்ம டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த வீடியோஸ் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து இதுதான் சேனல் நேம், சரிங்களா? சேனலை சர்ச் பண்ணி முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் இப்போ 98.1K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் 1 இயர் கூட ஆகலை. நல்ல க்ரோத் இப்போவுமே இருக்குது. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி நானும் கொடுக்குற கண்டென்ட் கண்டினியூஸாக கொடுப்பேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்கும், இந்த டாபிக் பிடிக்காது, அது கால் ஃபார் டைமில் அதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ நம்பர் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ 51 முடிச்சிங்கன்னா 52 கரெக்டாக 1லேருந்து வீடியோ ஆரம்பிச்சிருப்போம். கரெக்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இப்போ 71, இன்னைக்கு இப்போ அப்லோட் பண்ண போது 72ன்னு வச்சுக்கோங்களேன். 73, 74 ரெகுலராக போய்கிட்டு இருக்கும் வீடியோஸ், சரிங்களா? ஸோ இதில் 120 வீடியோஸில் TNPSC மேக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் இல்லை, பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு எந்த டாபிக் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஏதோ போட்டிருக்கீங்க, எங்கேயோ டெஸ்ட் எழுதுறீங்க, உங்களுக்கு ஒரு சில டாபிக் தெரியல, இப்போ ஆவரேஜ் வேணுமா ஆவரேஜ், இல்லை எனக்கு வந்து இப்போ ஜாகிரஃபி, இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எது படிக்கணும் சரி, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக 10 வீடியோ பார்த்தீங்கன்னா அதாண்டி எதுவுமே தேவையில்லை. அதே தான் உங்களுக்கு இப்போ இந்தியன் பாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே 10 ஹவர்ஸ் தான் வீடியோ. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த 10 ஹவர்ஸ் வீடியோவில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்போம். இப்போ 11th 12th நம்ம எடுக்க போகிறோம் குரூப் 2ல. ஸோ எல்லா வீடியோவுமே அந்த மாதிரி உங்களுக்கு 10 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் மினிமம் 10 ஹவர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லையுமே. GSல மேக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு எந்தெந்த டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கை அந்த ஆர்டரில் கொடுத்துருப்பேன். அது மாதிரி குரூப் 4 ரிவிஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் ரிவிஷன் ஆர்டரில் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ 3 மணி நேரம் வீடியோ, நம்ம இப்போ 1/2 hour பார்க்குற வீடியோ 3 மணி நேரமாக இருக்கும். 1லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பாருங்களேன், எக்ஸாம்பிள் ஒரு 20 வரைக்கும் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டோட்டலாக எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆயிரும். இது குரூப் 4க்கு நான் கொடுத்த ரிவிஷன், சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து கம்யூனிட்டி பேஜில் உங்களுக்கு இதில் இல்லை, இந்த கம்யூனிட்டி பேஜில் ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறோம். இது இல்லாமல் இப்போ 65 கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே யூனிட் 8க்கான கொஸ்டின். எந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம் இதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கம்யூனிட்டி பேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் போகிற மாதிரியே தெரியாது. கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு தமிழ் சேனலில் தமிழுக்கான கொஸ்டின்ஸு TNPSC இதுலேயே நீங்கள் வந்தால் தெரியும். இதுலேயே நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு நம்மகிட்ட என்னென்ன சேனல் இருக்குன்னு பார்க்கலாம். கீழே தமிழ் சேனலில் 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வீடியோஸ் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக. ஆல்ரெடி 9 வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி பேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 730 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் இது வரைக்கும். 730 கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் கொஸ்டின். நீங்கள் தமிழ் ப்ராக்டிஸ்க்கு இந்த 730 கொஸ்டின் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணாலே 2019 கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை மென்ஷன் பண்ணி தான் கொஸ்டின் போடுறோம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலை, நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா இன்ஜினியர் தங்கமுத்து அப்டேட்ஸ் அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே பை டே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம எத்தனை வீடியோ இருக்குது, எல்லா வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த குவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். இது சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். அந்த குவிஸில் நீங்கள் அப்படியே தள்ளிட்டே போய் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி குவிஸும் உங்களுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? டே பை டே இந்த ஒர்க்குமே உங்களுக்கு ரெகுலராக போகுது. இப்போ அது மாதிரி IPS அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும், அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேனல்லையும் உங்களுக்கு நான் டேட்டாஸ் கொடுக்குறோம். இதில் 10,400 பேர் இருக்காங்க, சரிங்களா? இந்த சேனலில் கொடுக்குறதுமே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அப்டேட்ஸில் தனியாக வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ண சேனல் தான். எல்லாத்துலேயுமே சில பேர் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து டெய்லி குவிஸ் போடுறாங்க. கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அன்வான்ட் டேட்டாஸ் எதுவுமே வராது. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ, ஸ்கூல் புக்கோ, புக் பேக் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம டெலகிராம் அண்ட் யூடியூப் தென் வாட்ஸ்அப் சேனல் 3மே ஜாயின் பண்ணிக்கோங்க. 3லேயும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் தான் ஷேர் ஆகும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, லைவ்ல கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ டே 73, 72 வர வீடியோ பார்க்காதவங்க 72 வீடியோஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எப்பவுமே நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டிசைட் யுவர் ஃபியூச்சர் வித் வாட் யூ ஹேவ், ப்ளீஸ் டிசைட் யுவர் ஃபியூச்சர் வித் வாட் யூ கேன். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் பார்த்ததுல பிடிச்ச விஷயம், சரிங்களா? அதாவது என்னன்னா, நம்ம எல்லா லைஃபுக்கும் சூட் ஆகக்கூடிய விஷயம். நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே என் கையில் இவ்வளோ இருக்கு, இதை வச்சு தான் அதை பண்ண முடியுமா, எனக்கு வந்து கரெக்டாக படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறது, நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணுறது வாட் யூ ஹேவ், உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க. ஸோ அது வாழ்க்கை கிடையாது.
நமக்கு என்ன தேவையோ நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு டிசைட் பண்ணணும். என்னோட தேவை ஆசை பெருசா இருக்கலாம், பட் அது என்னால முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களால என்ன முடியுங்கிறத வச்சு உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறதா இன்னைக்கான கருத்து. ஸோ இது வந்து நீங்க நார்மலா திங்க் பண்ணி பாக்குறத விட உங்களோட லைஃப்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட படிச்ச ஒருத்தர் கம்பேர் பண்ணி பாருங்க. எந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா போட்டியோட பாக்குறது தப்பு கிடையாது, பொறாமையா பாக்குறது தான் தப்பு. நம்ம கூட படிச்ச ஒருத்தர் இப்ப நம்மளோட நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கு நம்மகிட்ட என்ன இல்ல. எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் எக்ஸாம் 100 பேர் படிக்கிறோம், 10 பேர் பாஸ் பண்றாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்கு நம்மகிட்ட என்ன இல்ல. ஸோ இந்த வருஷம் நீ பாஸ் பண்ணல, அடுத்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணணுங்கிற முயற்சி அவங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. இந்த முயற்சி பயிற்சி இதை தாண்டி பாஸ் பண்றவங்க கிட்ட இருக்க முக்கியமான கீ, நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தொடர்ச்சி, கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி யார்கிட்ட இருக்கோ அவங்களால வாழ்க்கையில எதை வேணா சாதிக்க முடியும். அது யாராலையும் முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட நம்மளால சாதிக்க முடியும். ஒரே விஷயம் கன்சிஸ்டன்சி. நீங்க ஒரு விஷயத்துல குறைஞ்சது 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க தான் டேலண்டட் பர்சன். ஏன்னா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் எதுவுமே தெரியாது, 0 நினைக்கலாம். பட் என்னோட 100 வீடியோ முடிச்சுட்டு டெய்லி மேக்ஸுக்கு 2 மணி நேரம் ஒதுக்குங்க, கன்ஃபார்மா அடுத்த வருஷம் நீங்க சொல்லுவீங்க. மேக்ஸை நல்லா ஸ்கூல் டேஸ்ல நல்லா படிச்சவங்க கூட உங்களோட டவுட் கேட்டு கிளியர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே நீங்க டிசைட் பண்ணும்போது உங்களால என்ன முடியும், நம்ம கையில என்ன இருக்கு, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 3ஐயும் வச்சுதான் லைஃபை டிசைட் பண்ணணும். கரெக்டா ப்ராப்பரா லீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் சக்சஸ் ஆவீங்க. எல்லாருமே சாதனையாளர் தான். பட் அவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய டேஸ்ல கன்சிஸ்டன்சியை குறைக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தா அந்த விஷயத்தை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு கத்துக்கோங்க. எல்லாருமே கன்சிஸ்டன்சி ஈஸியா சொல்றோம். பட் இந்த கன்சிஸ்டன்சி எதனால தடைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஸோ டெய்லி வந்து அதிகமான பிரேக்கேஜ், இப்போ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம், அதுல எப்படி பிரேக் வருதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த பிரேக் அவாய்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த இடம் புரியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா புரியாத விஷயத்த புரிய வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். கன்சிஸ்டண்டா டெய்லி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் புரியலையோ அதுக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு ஃபெமிலியர் சப்ஜெக்டா கூட ஃபியூச்சர்ல மாறலாம். சரிங்களா? அதனால ஒரு ப்ராப்பர் பிளானோட கன்சிஸ்டண்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, ஸ்கொயர் ரூட். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட். ஜென்ரலா வந்து நம்ம ரூட் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்லேயே கொண்டு வந்துருவோம். ஸோ இது எல்லாருமே கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ற டாபிக் தான் இந்த டாபிக்கை பொறுத்தவரை. ரூட்னா தமிழ்ல மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரூட் அப்படிங்கிறப்போ வர்க்க மூலம், கனமூலம், தென் தொடர் மூலம், 3 கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு வர்க்க மூலம், கனமூலம், தொடர் மூலம் 3யுமே பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரூட் அப்படிங்கிற கான்செப்டை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன டைப்லாம் கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலம். ரெண்டாவது கியூப் ரூட், கனமூலம். சரிங்களா? தென் 3வது கம்பைன் ரூட். இதை வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இணைத்து கொடுத்துருப்பாங்க, கம்பைன் ரூட். 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரூட். கண்டினியூஸ் ரூட் அப்படின்னா தொடர் மூலம் சொல்லுவோம். ஒரு ரூட்டுக்குள்ளேயே அடுத்தடுத்த ரூட் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் சப் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நான் நார்மலா வந்து புரிஞ்சுக்கோங்க, இப்போ இதெல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். நார்மலா இப்போ 196ன்னு ஒரு நம்பர் சொல்றோம். இதை ஸ்கொயர் படிச்சா நீங்க வெளியே எடுத்துருவீங்க. 14 ஸ்கொயர் 196, ஆன்சர் 14. இதே கொஸ்டினை 1.96 கொடுக்குறாங்க. இதுவும் ஸ்கொயர் ரூட் தான், இதுவும் ஸ்கொயர் ரூட் தான். இது டைப் நம்பர் 1, இது டைப் நம்பர் 2. என்ன அப்படின்னா இது டெசிமல் நம்பர். சரிங்களா? சோ இதே கொஸ்டினை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.9 பார்னு கேட்கறாங்கன்னு வைங்க. 0.9னா வேற, 9 பார்னா வேற. இது வந்து டெசிமல்ல இருக்க ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே 3 வகையான கேட்டகரி இருக்கு. சரிங்களா? இது ஸ்கொயர் ரூட்ல. இதே மாதிரி கியூப் ரூட்ல இருக்கும். கம்பைன் ரூட் அப்படின்னா 2 ரூட்டை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 196 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் 8. இது ஸ்கொயர் ரூட், இது கியூப் ரூட். ரெண்டையும் என்ன பண்ணிருக்காங்க, கம்பைன் பண்ணிட்டாங்களா? இது கம்பைன் ரூட். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. கண்டினியூஸ் ரூட்டை பொறுத்தவரை இதுக்குள்ள நம்ம 2 கேட்டகரி இருக்கு. இந்த கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் 2ல மொத்தம் இவ்வளவு ஏரியா நம்ம பார்க்க போறோம். இந்த கண்டினியூஸ் ரூட்டுக்குள்ள 2 வகை. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்பர், another one is different number. ஸோ இதை நீங்க எக்ஸாக்டா 1 by 1 பார்க்கணும்னா மொத்தம் இதுக்குள்ளேயே மாடல் வைஸ் பாத்தீங்கன்னா 10 மாடல் பார்ப்போம். டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், கம்பைன் ரூட், கண்டினியூஸ் ரூட்ல சேம் நம்பர் ஒரு மாடல், டிஃப்ரெண்ட் நம்பர் ஒரு மாடல். ஸோ மொத்தம் ஒரு 5 கேட்டகரி தான், சேம் டிஃப்ரெண்டோட சேர்த்து. ஸோ இதை முதல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா போகுது. சிம்பிளா ரூட் அப்படின்னு போட்டு 1/2 hourல முடிக்க முடியும். பட் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தான கிளாஸ், அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது 1 hour ஆகும். அப்படியுமே நான் கண்டினியூஸ் ரூட் முடிக்க முடியுதான்னு தெரியல. 1 hour வரைக்கும் எவ்வளவு முடிக்க முடியுதோ முடிக்கிறேன். 1 hourக்கு மேல போறப்ப நீங்களும் சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ கரெக்டா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவும் கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். இப்போ இதுல வந்து இன்னைக்கு இந்த 3 டாபிக் கண்டிப்பா முடிச்சிருவோம். ஒரு 1 hourக்கு மேல போச்சுன்னா அடுத்த வீடியோல கண்டினியூஸ் ரூட் கொடுக்குறேன். இதை கவர் பண்ண தான் பாக்குறேன் நான். சரிங்களா? ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம நோட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லாம் கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இன்டிமேஷனுமே வரும். அது மாதிரி எவ்ரி வீக் சண்டே 10 hours லைவ் மறக்காம அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு புக்கை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். 11th 12th புக் தான் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்றது. அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த குரூப் 2க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட்டோட பேஸ்
என்ன பண்றீங்கன்னா ஒரு சில டைரக்ட் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்கொயர் ரூட் எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் ஒரு 10 ஸ்கொயர் வரை எழுதுங்க. நான் எப்படி எழுதுறனோ அதே ஆர்டர்ல எழுதணும். ஸோ நான் இப்படி வரிசையா எழுதுறேன், நம்ம நோட்டை சேவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வெர்டிக்கலா எழுதுறதா ஹரிசாண்டலா எழுதிடக்கூடாது. நான் இப்போ எப்படி போர்டில் எழுதுறனோ அதே மாதிரி உங்க நோட்ல எழுதுங்க. அப்பதான் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்படி எழுதுறதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் டெரைவ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 years பேக்கே நான் போட்டிருப்பேன் நம்ம பழைய சேனல்ல. ஆனா அப்ப யாரும் பார்க்கல. இப்போ கொஞ்சம் பேர் பார்த்ததுனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இதை நான் எப்படி எழுதிக்கணும், இந்த ஆர்டர்ல எழுதணும். நோட்டை சேவ் பண்ணேன்னு சொல்லி வரிசையா எழுதிடக்கூடாது. அப்புறம் எழுதி வேஸ்ட். 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1. 2 ஸ்கொயர் 4. 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 64. 9 ஸ்கொயர் 81. 10 ஸ்கொயர் 100. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இதுல அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மிடில் டேர்ம் எது அப்படின்னா 5. இந்த மிடில் டேர்ம் தான் 5. 5 ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கா? 5. அடுத்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 6. ஏன்னா முன்னாடி இருக்க டேர்மும் கீழே இருக்க டேர்ம் ரெண்டுமே என்னது? 6. 6ல முடியுது. இப்போ நான் எடுத்து எழுதுறதெல்லாம் அந்த முடியக்கூடிய டேர்ம் 6ல முடிஞ்சிருக்கா? அடுத்து அதுக்கு அடுத்து 9ல முடியுது பாருங்க. அப்போ 9ல முடியக்கூடியது, அப்போ பிலோ 2 டேர்ம் இருக்கு. அடுத்து 4ல முடியக்கூடியது பாத்தீங்கன்னா பிலோ டேர்ம் 1 இருக்கு, அபோ டேர்ம் 1 இருக்கு. ஸோ 1ல 1 ஸ்கொயரும் 1ல முடியுது, சேம் திங். 9 ஸ்கொயரும் 1ல முடியுது. 0ல முடியக்கூடியது ஒரே ஒரு டேர்ம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் வேல்யூ ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த வேல்யூ எதுலலாம் முடியுது அப்படின்னு தெரியும். some numbers are ending with some values in terms of ஸ்கொயர்ல. சரிங்களா? வர்க்கத்துல பாக்குறப்போ இப்போ 5 ஸ்கொயர்னா 25, 5ல முடியுதா? 6 ஸ்கொயர்னா 36, 6ல முடியுது. ஸோ இந்த எண்ட் ஆகிற டேர்ம் ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நமக்கு டைரக்டா 2 ஒன் வேர்டு கேட்கலாம். சரிங்களா? 2 ஒன் வேர்டு ஒரு 4 நம்பர் கொடுத்து இதுல எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும்? இந்த நம்பர்ல எல்லாம் முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1732 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இது ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு கேட்கறாங்க. 1732 1732. இப்போ அந்த நம்பர் எதுல முடிஞ்சிருக்கு? 2ல. இப்போ 2ல முடிகிற மாதிரி ஸ்கொயர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 2ல முடிகிற மாதிரி ஸ்கொயரே கிடையாது. இது ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம்? அப்ப எந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு கேட்கறாங்கன்னா அந்த 1732 ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ சொல்ற ஸ்டெம்ஸை கரெக்டா எழுதிக்கோங்க. இஃப் your numbers are ending with 5 6 9 4 1 0. சரிங்களா? 5 6 9 4 1 0வில் முடியும் எண்கள் கண்டிப்பாக முழு வர்க்கமாக இருக்கலாம் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இஃப் your numbers are ending with 5 6 9 4 1 0, இது நீங்க ஸ்ட்ரைட்டா வரிசை எழுதினீங்கன்னா 0 1 4 5 6 9. If your numbers are ending with 0 1 4 6 9, that numbers may be a perfect square. தெளிவா எழுதிக்கணும். may be a perfect square. may be, இந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? இதோட மீனிங்கை நல்லா தெளிவா படிக்கணும். may be a perfect squareனா அப்போ ஒரு நம்பர் 1 4 5 6 9ல முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். நான் இருக்கும்னு சொல்லல, இருக்கலாம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்ப 16 எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், 4 ஸ்கொயர் 16 பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? அதுவே 26 இருந்தா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா? இருக்காது. 36னா 6 ஸ்கொயர் 36 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 46 கிடையாது. அப்போ 6ல முடிகிற நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கலாம்னு அர்த்தம். இருக்கும்னு நான் சொல்லவே இல்லை. கரெக்டா? அதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் இருக்காதுன்றது நமக்கு இன்னும் தெளிவா தெரியணும். இதுல இல்லாத நம்பர்ஸ் எதுன்னு பாருங்க. 2 3 7 8. If your numbers having the unit digit of or unit value of 2 3 7 8, ஒரு எண் 2 3 7 8 இல் முடிந்தால் நீட்டா எழுதிக்கோங்க. If your numbers are ending with 2 3 7 8, that number should not be a perfect square. என்ன மீனிங்? இதெல்லாம் வந்து கண்டிப்பா முழு வர்க்கமாக இருக்காது. இது பேசிக் கொஸ்டின். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஸ்கொயர் வேல்யூல எக்ஸாம்பிள் ஒரு 4 டிஜிட் நம்பரே கொடுக்குறாங்கன்னு வைங்க. 4 டிஜிட் லாஸ்ட் நம்பர் 6ல முடியுது. 5 டிஜிட் நம்பர் 2ல முடியுது. 9 1. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட், அதாவது 5 டிஜிட்ல நம்பர் இருக்கு. 7 2 5 6 அந்த மாதிரி இருக்கு. கடைசி முடியுது 6ல முடியுது, 2ல முடியுது, 9ல முடியுது, 1ல முடியுது. இப்போ இந்த லாஜிக் தெரியாதவங்களால இந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க முடியாது. இதோட கொஸ்டின் என்னன்னா, which number may not be a perfect square? எது முழு வர்க்கமாக இருக்காது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல மத்த எல்லாம் முழு வர்க்கமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா 6ல முடிஞ்சா வர்க்கமாக இருக்கலாம்னு படிச்சிருக்கோம். ஓகே. 9ல முடிஞ்சாலும் இருக்கலாம். ஓகே. 1ல முடிஞ்சாலும் இருக்கலாம். ஆனா 2ல முடிஞ்சா கண்டிப்பா என்ன கிடையாது, அதுக்கு should not be a perfect square. அப்போ ஈஸியா இந்த ஆன்சர் எடுக்க முடியுமா? இதுக்கு நான் போய் இந்த கொஸ்டினுக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் முதல் தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் பார்க்கறது கத்துக்கலாம். பட் ஸ்கொயர் ரூட் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத இடத்துல நம்ம போய் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அது நமக்கு டைம் வேஸ்ட் தானே. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஒமிட் பண்ணணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை ஆர்டரா எழுதுங்க. எதுலெல்லாம் முடியுதுங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரிசையா நோட் பண்ணுங்க. அப்ப இதுலலாம் முடிஞ்சா கண்டிப்பா அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுலலாம் முடிஞ்சா ஸ்கொயர் ரூட் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப எது இருக்காதுன்றதை ஒமிட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் லெவல்மா. ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம டாபிக்ல போறதுக்கு முன்னாடி எது இருக்கும் எது இருக்காதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹவு டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வரிசையா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஹவு டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஹெட்டிங் போடுங்க. வர்க்கமூலம் கண்டறிவது எப்படி, how to find square root. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். நான் சொல்ற ஸ்டெப்பை தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி உங்களுக்கு தெரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 6084 இருக்கா, 6084 நம்பர் எடுத்தாச்சு. இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பிளிட் தி லாஸ்ட் டூ நம்பர், ஸ்பிளிட் தி லாஸ்ட் டூ டிஜிட். கடைசி 2 இலக்கத்தை தனியாக பிரிக்க வேண்டும். நான் சொல்றதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணா ஈஸி. கடைசி 2 நம்பரை தனியா பிரிச்சாச்சு. இப்போ இங்க எதுல முடியுதுன்னு பார்க்கணும். இப்படி பிடிக்கணுமா, லாஸ்ட் 2 மிச்சத்தெல்லாம் தனியா எடுத்துடணும். இப்ப கடைசி 4ல முடிஞ்சா எதோட ஸ்கொயர் 4ல முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்ப 4ல முடிஞ்சா எதோட ஸ்கொயர் 4ல முடியுதுன்னு பாருங்க. இங்க 4ல முடிஞ்சிருக்கு பாருங்க. எது 8ஓட ஸ்கொயர் 4ல முடிஞ்சிருக்கு. அதே 4ல எங்க முடிஞ்சிருக்கு, 2ஓட ஸ்கொயர் 4ல முடிஞ்சிருக்கா. இது நமக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் மைண்ட்ல ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இது ஈஸியா இருக்கும். அப்ப 4ல முடிஞ்சா 2 ஸ்கொயர் 4ல முடியும், இல்ல 8 ஸ்கொயர் 4ல முடியும். 2ல ஒண்ணு ஆன்சரா இருக்கலாம். 2 ஸ்கொயரும் 4 தான், 8 ஸ்கொயரும் 4 தான். அடுத்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆஃப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் வேல்யூ இஸ் எ லிமிட் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வேல்யூ இஸ் எ லிமிட் ஃபேக்டர் அப்படின்னு எழுதுங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குல்ல, செகண்ட் ஆஃப்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், லாஸ்ட் 2 ஸ்பிளிட் பண்ணி இந்த லாஸ்ட் 2ல லாஸ்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒன்னு ஸ்பிளிட் தி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி லாஸ்ட் வேல்யூ, அதாவது ஃபைனல் வேல்யூ, அதாவது ஃபைனல் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த ப்ரீவியஸ் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இதுல இருந்து என்ன பண்ணணும், லிமிட் ஃபேக்டர். இந்த 60 தாண்டக்கூடாது ஸ்கொயர். எதோட ஸ்கொயர் 60 தாண்டாம இருக்கும்னு யோசிங்க. இப்போ எக்ஸாம்பிள் 7 ஸ்கொயர் எவ்வளோ, 7 எல்லாம் 49, 8 8 64, 60 தாண்டிடுச்சா. 8 ஸ்கொயர் 64, 7 ஸ்கொயர் எவ்வளோ 49. அப்போ இது 7 தான் இங்க கரெக்டான ஃபேக்டர். புரிஞ்சதா? இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர்னா 64. இது தாண்டினதுனால நான் 8 எடுக்கலாம். இப்போ 7 எடுத்திருக்கோம். 72 78. இது ரெண்டுக்கும் மிடில்ல ஒரு ஆன்சர் எடுத்தோம்னா இதுவான்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 2ல முடியும் 8ல முடியும் கண்டுபிடிச்சோம். பொறுமையா கவனிங்க, 4 சம் பண்ணோடனே கண்டிப்பா புரியும். ஃபர்ஸ்ட் 2ல முடியும் 8ல முடியும் கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது இந்த ப்ரீவியஸ் லிமிட் ஃபேக்டரை வச்சு 72வா 78 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 7 இருக்குல்ல லிமிட் ஃபேக்டர், இந்த 7 இதோட அடுத்த நம்பரோட பெருக்கணும். 7 8 சார் எவ்வளோ 56. சரிங்களா? 7 8 சார் 56. இப்போ இந்த 56 ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணணும். தி ஃபர்ஸ்ட் ஆஃப் வேல்யூ இஸ் greater than 56 or smaller than 56? greater than 56. 56 விட பெருசு. அப்போ இந்த ரெண்டுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. 78 72. ரெண்டுல பெரிய நம்பர் எது, 78. ஆன்சர் ஓவர். இதோட ஆன்சர் 78. செக் பண்ணி பாருங்க. ஓகே, நிறைய கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போறேன். அப்படியே கூடயே சால்வ் பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் இதுல வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கிறோமா. 4ல முடிஞ்சா கண்டிப்பா ஆன்சர் எதுல முடியும்னு பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம் 2ல முடியும், இல்ல 8ல முடியும். 2 2 சார் 4, 8 8 சார் 64. இப்போ இந்த 538 தாண்டக்கூடாதுமா. கரெக்டா யோசிங்க. எதோட ஸ்கொயர் 538 குள்ள வரும்னு பாருங்க. 538 குள்ள 20 ஸ்கொயர் எவ்வளோ 400, 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484, 23 ஸ்கொயர் 529 தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 23 ஸ்கொயர் 529, 24 ஸ்கொயர் 576. அப்போ 23 23 23. அப்ப 232 இல்ல 238 ரெண்டுல ஒண்ணு ஆன்சர். இதோட மிடில் வேல்யூ பாக்குறீங்கன்னா 23 24ஓட பெருக்குங்க. சோ சிம்பிள். 23 ஸ்கொயர் எவ்வளோ 529. அது கூட ஒரு 23 கூட்டுங்க. 529 பிளஸ் 3 529, 532 பிளஸ் ஒரு 20 552. 552 விட சின்ன வேல்யூவா இருக்கா. அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் ஆன்சர் 232. இதோட ஆன்சர் 553 சம்திங் வருது. சரி 552. இந்த 552 விட கம்பேர் பண்றப்போ 538 ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ நம்ம எடுத்த ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட், இதுதான் ஸ்மாலஸ்ட். ஒருவேளை இது பெருசா இருந்தா பிக்கஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஆன்சர் 232வா. ஓகே, நிறைய கொஸ்டின் இருக்கு. நான் உங்களுக்கு இதுல 4 கொஸ்டின் நானும் ஒர்க் அவுட் பண்றேன். உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ 41209 அதே கான்செப்ட். 9 கட் பண்ணியாச்சா, லாஸ்ட் 2 நம்பரை கட் பண்ணிட்டோம். இப்போ 9ல முடிஞ்சா கண்டிப்பா அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னு யோசிங்க. 9ல முடிஞ்சா ஒன்னு 3 ஸ்கொயர்
இல்ல 7 ஸ்கொயர். ஏன்னா 3 3s are 9, 7 7s are 49. ரெண்டா பிரிச்சாச்சு. இப்போ இந்த இடம் 412 412 20 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் எவ்வளவு 400, 21 ஸ்கொயர் 441. அப்ப இதோட அதிகமாயிருச்சு. அப்போ 400னா 20 தான். அப்ப 203 இருக்கணும் இல்ல 207 இருக்கணும். ரெண்டுக்கும் மிடில் நம்பர் பாத்தீங்கன்னா 20 × 21, 20 × 21 எவ்வளோ 420. 420ஓட கம்பேர் பண்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வேல்யூ எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. அப்ப இது ரெண்டுல சின்ன வேல்யூ எது 203. அப்ப இதோட ஆன்சர் 203 கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ண கத்துக்கணும். இப்ப கீழே 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கு. இந்த மாடல் தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. அடுத்து இதுல பாருங்க, இது ஒரு டிஃபரெண்ட் மாடல். என்னன்னா உங்களுக்கு மாதிரி இந்த லாஜிக் தெரியணும். 1 ஸ்கொயர்னா என்ன 1, டபுள் 1 ஸ்கொயர்னா எவ்வளோ அப்படின்னா 121, ட்ரிபிள் 1 ஸ்கொயர். இதுல நமக்கு 1 எத்தனை டைம் இருக்கோ அதை வச்சு தான் அந்த ஃபார்மேட்டே நம்ம கொண்டு வர போறோம். இப்போ 2 1 இருக்கா, அப்போ 1 2. இப்போ 3 1 கொடுத்து ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், 1 2 3 அப்படியே டிசெண்டிங் ஆர்டர் 1 2 3 டிசெண்டிங் ஆர்டர்ல போனீங்கன்னா அந்த 3 அப்படியே நிப்பாட்டிடணும். ஒரு டைம் தான், 2 டைம் எழுதிடக்கூடாது. இந்த மாதிரி 2 1 1 2 3 இங்க 3 1 இருந்தனால 1 2 3. இப்போ ஒருவேளை 4 1 இருந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 1 2 3 4 4ல ஸ்டாப் பண்ணிடணும். மறுபடியும் 3 2 1. இதான் லாஜிக். இப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வரை இருக்கா. அப்போ 1 2 3 4 5 1க்கு ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்காங்க. ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணா ஆன்சர் என்ன வரும் 1 1 1 1 1. இவ்வளவுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா உங்களுக்கு டைரக்டா எடுக்க தெரியணும். அதுக்கு தான் இது ஒரு மாடல் கொடுத்தேன். சரிங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க். ரெண்டுமே நீங்க பார்த்தோன்னே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல நான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணாலும் பண்ணலாம், பட் ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, இது நீங்க கூட பண்ணுங்க. இது நீங்க ஹோம்வொர்க் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஹோம்வொர்க் நம்பர் 1 இந்த கொஸ்டின் கூட நான் பண்றேன். ஸோ இதுல எடுத்தீங்கன்னா வைங்களேன், லாஸ்ட் 2 கட் பண்ணி எடுக்கிறோம். 1ல முடியுது. 1ல முடிஞ்ச ஆன்சர் என்ன ஆகும்? கண்டிப்பா 1ல கம்ப்ளீட் ஆனா 1 ஸ்கொயர், இல்லைன்னா வேற ஏதோட ஸ்கொயர் 1ல முடியும். யோசிச்சு பாருங்க. 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 81 வருமா? அப்போ 1 9. இந்த லிமிட்டை யோசிச்சு பாருங்க. 23 ஸ்கொயர் 529. அப்ப 22ல தான் ஆன்சர் வருது. லிமிட்டை தாண்டக்கூடாதுல்ல, 22. அப்ப இது 2ல 1 ஆன்சர். அப்ப என்ன பண்ணணும், 22வை 23 கூட பெருக்கணும். கரெக்டா பாருங்க, ஈஸியா இருக்கும். 22 × 22 எவ்வளோ 484. அது கூட ஒரு 22 கூட்டுங்க. 484 + 2 486. 486 + 20 506. இப்ப இதுல வந்திருக்க ஆன்சர் 506. When compared to 506, 524 is greatest one. So our answer is 221 or 229. Which is greatest one? 229 is biggest one. That is answer. ஓகேங்களா? இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு 524 பெரிய நம்பர். அப்ப இது ரெண்டுல எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் 229. எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிள். முடிஞ்சதா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க். 2ஆ பிரிங்க, 2 டிஜிட் எடுத்து எழுதுங்க. இதோட லிமிட் செக் பண்ணுங்க. லிமிட் வர்ற வேல்யூவை அடுத்த நம்பர் கூட பெருக்குங்க. வர்ற ஆன்சரை இந்த லிமிட் கூட கம்பேர் பண்ணுங்க. இது ஒருவேளை பெரிய நம்பரா இருந்தா பெரியது ஆன்சர், சின்ன நம்பரா இருந்தா சின்னது ஆன்சர். ரெண்டுல ஒன்று தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே, இது பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டெசிமல் டேர்ம் அப்படின்னு நம்ம அடுத்து எடுக்கிறோம். இப்போ டெசிமல் டேர்மை பொறுத்தவரை முதல் பேசிக்ஸ் நோட் பண்ணிட்டு இங்க வாங்க. டெசிமல் டேர்ம் ஸ்கொயர் ரூட்ல, ஸ்கொயர்ல நம்ம டெசிமல் படிச்சோம்னா, சரிங்களா, ஸ்கொயர்ல நம்ம டெசிமல் டேர்ம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம எழுத வேண்டிய வார்த்தை என்னன்னா, அதுதான் கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. டெசிமல் டிவைடட் பை 2. இவ்வளவுதான் ஆன்சர். இப்போ கொஸ்டின் எப்படி இருந்தா ஆன்சர் எப்படி இருக்கும் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியா புரியும். இப்போ கொஸ்டின்ல 0.xxxx 4 டேர்ம் இருந்தா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர்ல 0.xx பாதி. இங்க 4 நம்பர் இருக்கா, இதுல பாதி 2 நம்பர் ஆன்சர். இப்போ 1 2 3 4 5 6 நம்பர் இருந்தா ஆன்சர் 3 நம்பர் ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ 0.xx 2 நம்பர் இருந்தா 0.x அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ இதுல பாதி இங்க ஆன்சரா இருக்கணும். இதை ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது மறக்காம இருக்கும் ஈஸியா. சரியா? இப்ப இதை வச்சு நம்ம சொல்லலாமா, இங்க லாஸ்ட் 2 டிஜிட்டை கட் பண்றோம். 24ல முடியுது. இதே கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்திருப்போம். 4ல முடிஞ்சா என்னது 2ஆ இருக்கும், இல்ல 8 8 64 இருக்கும். 538. அப்ப எதோட ஸ்கொயர் அப்படின்னு பாருங்க. சோ இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, போன செம்ல நம்ம எடுத்த வேல்யூ கொடுத்ததுக்கு ரீசன் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். 53824 ஆன்சர் எவ்வளவு வருது 232 வருதா? இப்ப இந்த கொஸ்டின் நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டைம் சேவ் ஆகும். 232. இப்போ 232 238 2 ஆன்சர் வரும். திரும்ப நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்க. 232 ஃபைனல் ஆன்சரா வந்து நிற்கும். ஏன்னா 23 24 கூட பெருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலஸ்டா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணேன்னா, இந்த பாயிண்டே நான் பார்க்கல, வெறும் இந்த வேல்யூ மட்டும் எடுத்தேன், ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஆன்சர் 232 வருது. இப்போ இந்த ஆர்டருக்கு வரணும். கொஸ்டின்ல எத்தனை டிஜிட் புள்ளி வச்சிருக்காங்க? 1 2 3 4 5 6. கொஸ்டின்ல டெசிமல் 6னா by 2 எவ்வளவு வரணும்? ஆன்சர்ல 3 வரணும்.
அப்போ மொத்தமே 3 தானே இருக்கு. அப்போ ஆன்சர் 0.232. இதுதான் உங்களுக்கு இப்போ புரியணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்ததுல இந்த ஆர்டரை கத்துக்கோங்க. ரெண்டாவது டெசிமல்னு வர்றப்போ எத்தனை டிஜிட் புள்ளி வைக்கணும்னு தெரியணும். கொஸ்டின்ல 6 டிஜிட் அப்படின்னா ஆன்சர்ல 3 டிஜிட், பிகாஸ் டெசிமல் பை 2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. எத்தனை தசம புள்ளி கொஸ்டின்ல இருக்கோ அதுல பாதி. சரிங்களா? இப்போ 4.1209 சேம் லாஜிக் தான். 41209 அப்படின்னு எடுக்கிறோம். இங்க லிமிட் ஃபர்ஸ்ட் 2 தனியா பிரிக்கிறோம். இதோட ஆன்சர் வந்து 3 ஸ்கொயர் இல்ல 7 ஸ்கொயர். 412 அப்படின்னா 20ல தான் வருமா? அப்ப 203 207 பார்க்கணும். ரெண்டுக்கும் மிடில் என்ன பண்ணுவோம்? 20 24 பெருக்குவோம். அப்ப 420 when compared to 420. 412 is smallest one. So smallest value 203 is answer. இது டெசிமலா இல்லைனா, இப்ப டெசிமலா இருக்கிறதுனால நமக்கு டெசிமல்ல எத்தனை டேர்ம் இருக்கு? 4 டேர்ம் இருக்கு. இப்ப டெசிமல்ல 4 டேர்ம் இருந்தா ஆன்சர்ல 4ல பாதி எவ்வளவு இருக்கும்? 2 டேர்ம் இருக்கும். அப்போ 2.03 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்னா 203, 2.03, 20.3, 0.203 இப்படி எல்லாம் இருக்கும். நமக்கு கொஸ்டின்ல 4 டிஜிட், ஆன்சர்ல 2 டிஜிட் இருந்தா ஆன்சர் முடிஞ்சது. இதவே ஒரு சில டைம்ல இது உங்களுக்கு தெரியுதானே செக் பண்ணுவாங்க. கொஸ்டின்ல 4 டிஜிட்னா ஆன்சர்ல 2 டிஜிட் இருந்தா போதும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் ஒன்று பண்றேன், இந்த 2 நீங்க பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப ஈஸி. 121 எதோட ஸ்கொயர்? 11 ஸ்கொயர் 121 முடிஞ்சது, அவ்வளவுதான். 11 ஸ்கொயர் 121. மொத்தம் இங்க எத்தனை டைம் எடுத்துக்கணும் பாருங்க. 1 2 3 4 5 6. அதாவது டெசிமல் பை 2 தானே. அப்ப 6ல பாதி நமக்கு எவ்வளவு வரும்? 6ல பாதி 3. நமக்கு இங்க 2 நம்பர் இருக்கிறதுனால 3வது ஒரு 0 சேர்த்து 0 பாயிண்ட். அப்ப இதோட ஆன்சர் 0.011. ஓகே, டெசிமல்ல கண்டுபிடிக்கிறது கத்துக்கோங்க. இதுலயுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இது. சரிங்களா? டெசிமல்ல எப்படி கண்டுபிடிக்கணும் இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் நம்பர் 2, ஹோம்ஒர்க் நம்பர் 3. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல கொஞ்சம் மொத்தம் ஒரு 50 கொஸ்டின் பார்ப்போம். நம்பர் போட்டு எழுதிட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி 200 கொஸ்டின் கவர் ஆகும். இன்னைக்கு கிளாஸ்ல மட்டும் 50 கொஸ்டின் கவர் ஆகும். ஏன்னா கொஸ்டின் நம்பர் போட்டு சொல்லிட்டே போனோம்னா போய்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு அதை அப்படி கொஸ்டின் நான் போட்டே போனேன்னா இப்பயே 10-15 கொஸ்டின் முடிச்சிருப்போம். நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்தடுத்து பேஜ் நம்பர் போட்டு கீழே நீட்டா நோட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சிம்பிளிஃபிகேஷன் நம்மளை தாண்டி வராது. அந்த அளவுக்கு நான் ஸ்கூல் புக்கு RSR எல்லாம் சேர்த்து கம்பைன் பண்றேன். கரெக்டா நான் சொல்றது தெளிவா பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு போதும். சரிங்களா? டெசிமல் பார்ட் முடிஞ்சது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கியூப் ரூட் முடிச்சிடலாம். அடுத்து அதுலேயே கம்பைன் ரூட் வரும். அடுத்து கியூப் ரூட். கியூப் ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணமோ அதே ஃபார்மெட் தான். அதே மாதிரி வரிசையா எழுதணும். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 6 7 8 9 10. நோட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்கம்மா. நோட்டு தான் உங்களுக்கான சோர்ஸ்ப்பா. திரும்ப நீங்க உட்காந்து இந்த 73 வீடியோ 100 வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் 100 வீடியோலாம் உட்காந்து உங்களால பார்க்க முடியாதுமா. திரும்ப நான் சொல்றேன், ஏன்னா நான் அனுபவத்துல சொல்றேன். பாக்குறோன்றது கஷ்டம். 100 வீடியோலாம் பார்க்க முடியாது. திரும்ப ஒரு டைம் பாக்குறதே பெரிய விஷயம். நோட்ஸ் பக்காவா எடுத்துக்கோங்க. எங்க டவுட் வருதோ அந்த வீடியோ எடுத்து பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம மொத்தமா அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா திரும்ப நீங்க ரிவைஸ் பண்றப்போ எங்க என்ன கொஸ்டின் இருக்குன்னே தெரியாது. கரெக்டா நோட் போட்டு எழுதுங்க. இதுவே உங்களுக்கு போதும். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. இதை முதல்ல எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ இதுல நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா 2 ஆன்சர் வச்சு. இப்போ 2 ஸ்கொயரும் 4 வந்துச்சு. 8 ஸ்கொயரும் 64 4ல முடிஞ்சு. ஆனா இங்க பாருங்க எல்லாமே ஒரு டைம் தான். 1 8 7 5 4 எதுவுமே ரிப்பீட் ஆகல. ஒரு நம்பர் 2 டைம் வரவே இல்லை. அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டெப் ஈஸியா முடிஞ்சிருது. நம்ம ஸ்கொயர் ரூட்ல 2 நம்பர் வரப்போய் தான் 2க்கு லிமிட்டை செட் பண்ணதுக்கு அப்புறம் 2ல எது வரும்னு தனியா செக் பண்ணோம். இங்க அப்படி கிடையாது. ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது ஆன்சர். அப்ப நம்ம முதல்ல எப்படி எல்லாம் பிரிக்கணும்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இதுல ஸ்பிளிட் பண்ண வேண்டியவே எதுக்கெல்லாம் சேம் நம்பர் வரும் அப்படின்னு முதல்ல நோட் பண்ணுங்க. சேம் டிஜிட்ஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. சேம் டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 ஆன்சர் 1லயே முடியும். அடுத்து டைரக்டா இங்க பாருங்க 1. அடுத்து வந்தீங்கன்னா 4 5 6, அடுத்து 9 10, 4 5 6 9 0. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரும் சேம் நம்பர். 4லயே முடியும், 5லயே முடியும், 6லயே முடியும், 9 முடியும், 0. ஸோ இதெல்லாம் சேம் டிஜிட் அஸ் ஆன்சர். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 3 7 8. இந்த 2க்கு என்ன ஆன்சர் வரும், 3க்கு என்ன ஆன்சர் வரும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். இது கூட எதை கூட்டினா 10 வருமா அப்படி யோசிங்க. 2 கூட எதை கூட்டினா 10 8, 3 கூட 7 கூட்டினா 10. அப்ப 7 கூட 3, 8 கூட 2. இது அப்படியே மாத்தி தான் வரும். ஏன்னா இதை கூட்டும் போது 10 வருதா. இது மாதிரி 2 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பரை பாக்குறோம்னா இப்போ 2 3 7 8ல முடிஞ்சிருக்கு ஒரு நம்பர்.
அதுக்கு கியூப் ரூட் கேட்டாங்கன்னு வைங்களேன், அது கூட எதை கூட்டினா 10ன்னு யோசிக்கணும். இல்ல இந்த 6 நம்பர்ல முடிஞ்சா நம்ம டைரக்டா அந்த நம்பர் தானே ஆன்சரா இருக்கும், அப்படியே எடுத்துக்கலாம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா அது மாதிரி இந்த வேல்யூ மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் 10 வரையாவது மினிமம் 10 வரை தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, நான் எப்படி ஆன்சர் சொல்றேன்னு பார்த்துட்டு இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இது புரிஞ்சதா? எந்த நம்பருக்கெல்லாம் சேம் நம்பர்ல முடியும்ன்றத தனியா பிரிச்சிருக்கோம், நான் டிக் பண்ணிருக்காது. அது மாதிரி சேம் நம்பர்ல முடியாம ரிப்பீட் ஆகக்கூடிய டேர்மை பாக்ஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் எப்படி முடிஞ்சிருக்கு, இதுதான் உங்களுக்கு எடுத்து இங்க தனியா எழுதியிருக்கேன். இந்த பாக்ஸ் தனியா எழுதியிருக்கேன், டிக் பண்ணதெல்லாம் மேல எழுதியிருக்கேன். இதை முதல்ல பிரிச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, கியூப் ரூட். இதுக்கு ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா 3 நம்பரை தனியா பிரிக்கணும். இப்போ இங்க 2ல முடியுதா, அப்படியே இங்க வாங்க. 2ல முடிஞ்ச ஆன்சர் என்னவா இருக்கும், 8ஆ தான் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ டைரக்டா இதோட ஆன்சர் 8ல முடியும். 314 இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. 343 314 தாண்டிடுச்சுல்ல, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 6 தானே இருக்கு. இங்க அவ்வளவுதான் ஆன்சர். இது சிம்பிள் லாஜிக். இது ஆக்சுவலா 63 கியூபோட வேல்யூ தான் இந்த ஆன்சர். ஸோ அப்ப கியூப் ரூட்னு கேட்ட ஆன்சர் என்ன வரும், 68. முடிஞ்சது. இதுக்கு ஆன்சர் 68. ஸ்கொயர் ரூட்டோட கியூப் ரூட் ரொம்ப ஈஸி, ஒரே ஆன்சர் தான், பார்த்தோன்னே பண்ணிடலாம். இப்போ இங்க 6ல முடிஞ்சிருக்கா, நல்லா யோசிங்க. 3ஆ பிரிச்சிட்டோம், இங்க ஒரு 3 பின்னாடி நிமிஷத்தை எடுத்தாச்சு. 6ல முடிஞ்சா கண்டிப்பா ஆன்சர் எதுல முடியும், 6ல முடியும். நம்ம இங்க பாத்துருக்கோம்ல, 6ல முடிஞ்சா கண்டிப்பா ஆன்சர் எதுல முடியும், 6ல முடியும். அடுத்து 175 தாண்டக்கூடாது, ஏன்னா இது என்னது நமக்கு லிமிட். 175க்குள்ள 216 தாண்டிருச்சு. அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு, 125 தான். அப்ப 5 கியூப். ஸோ ஆன்சர் 56 கியூப் தான் இந்த ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? இப்ப இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் 3 தனியா பிரிக்கிறோம். 7ல முடிஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன வரும், ஆன்சர் 3 வரும். ஏன்னா 2 3 7 8 இது 3க்கும் 10ல கூட்டினா ஆன்சர் வரும் 1. 389 நம்ம யோசிச்சு பாருங்க. 7 கியூப் எவ்வளவு, 343. 8 கியூப் 512. அப்போ அங்க போக கூடாதுல்ல, அப்ப 343. அப்போ 7 தான் ஆன்சரா இருக்கும், 73. மேக்ஸிமம் நானே பண்ணிட்டேன் எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இதுல யோசிச்சு பாருங்க, 3 முதல் பிரிக்கிறோம். 6ல முடிஞ்சிருக்கு. 6ல முடிஞ்சா கண்டிப்பா ஆன்சரும் 6ல தான் முடியும். இந்த 4 எந்த ரூட்டுக்குள்ள வருதுன்னு பாருங்க. 1 கியூப் 1, 2 கியூப் 2 கியூபே 8. ஆனா இங்க 4 தானே இருக்கு, அப்ப 2 போக கூடாது. ஆன்சர் 1, 16 ஆன்சர். 16 கியூப் 4096. இப்ப இதுல அது மாதிரி 3 பிரிங்க. 7ல முடிஞ்சிருக்கு. அப்ப 3 ஆன்சர். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1092. 10 கியூப்னா 10 கியூப் அப்படின்னா 1000. 11 கியூப்னா 1331. ஸோ அவ்வளவு தூரம் போவேனா, அப்ப 10 கியூப்ல தானே வருது, 103. ஸ்கொயர் ரூட்டோட ஈஸியா இருந்துச்சா? கரெக்டா புரிஞ்சுக்கணும். 3 பிரிக்கணும், கரெக்டா 3 நம்பர் லாஸ்டா ஸ்பிளிட் பண்ணணும். அதுல லாஸ்ட் நம்பரை வச்சு கடைசி நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் நம்பர்ஸ் வந்து லிமிட் செட் பண்ணணும். இது லிமிட். இப்போ இதை தாண்டக்கூடாது அப்படின்றப்ப 10 தான் கரெக்டா இருக்கும் ஆன்சர். சரிங்களா? ஓகே. இதுல அப்படியே டெசிமலே முடிச்சிடலாமா? இப்போ நான் ஏன் டெசிமல் அப்படியே பேரலா எழுதியிருக்கேன் அப்படின்னா, டெசிமல்ன்றது இங்க கம்பேர் பண்ணாலே முடிஞ்சிடும். நமக்கு இந்த கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா டெசிமல் அப்படியே பார்த்துடணும். இதோட டெசிமலை பொறுத்தவரை அங்க நம்ம லாஜிக் பார்த்தோம். டெசிமல் பை 2ன்னு பார்த்தோமா, தசமம். டெசிமல் பை இங்க 3, ஏன்னா இது கியூப் ரூட்ல. சரிங்களா? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாக்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா 0.xxx கொஸ்டின்ல இருக்குன்னு வைங்களேன். இதோட ஆன்சர் கியூப் ரூட் ஆஃப் xxxனா இதோட ஆன்சர் 0.x. 3 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் பை 3. இப்போ அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 0.123456னா இதோட ஆன்சர் வெளியே வரும்போது 0.xx. 6/3 எவ்வளோ, 2 தானே. அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த மாதிரி எடுக்க தெரியணும். இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாமா? நான் எதுக்கு உங்களுக்கு பேரலா இருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதை கண்டுபிடிக்கிறவே நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். 68 வரும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கண்டுபிடிக்க தெரியுங்களா? 68. இப்போ 68ல எத்தனை டிஜிட் இருக்கீங்க? 1 2 3 4 5 6. 6 டிஜிட்னா பை 3 எவ்வளவு? 2 டிஜிட். அப்ப 0.68 இதோட ஆன்சர். ஆன்சர் முடிஞ்சதா? இப்போ இங்க 175616 ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 56. பார்த்தோன்னே சொல்லிடலாம். பட் இதுல 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா? அப்போ 3/3னா 1 டிஜிட். அப்ப ஆன்சர் 5.6. இதோட ஆன்சர் 5.6. ஓகே. சரி, இப்போ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த ரெண்டும் நம்ம அங்க சால்வ் பண்ணிருக்கோம், பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் நம்பர், ஏன்னா இதெல்லாம் நான் சொன்னாலும் சொல்லனாலும் உங்களுக்கே ஆன்சர் தெரியும். கீழே கமெண்ட் பண்ணிருங்க, கரெக்ட் ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? இது ரெண்டும் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இது கியூப் ரூட். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து வரணும். கியூப் ரூட்னா என்ன, கியூப் ரூட்ல எதுக்கெல்லாம் சேம் நம்பர் வரும், எதுக்கெல்லாம் டிஃபரெண்ட் நம்பர் வரும்னு படிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும், ஹவு டு ஃபைண்ட். தென் டெசிமலா போறப்போ நமக்கு என்னென்ன டேர்ம் யூஸ் பண்ண போறோம். இவ்வளவுதான் கியூப் ரூட் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் டேர்ம்ஸ். இப்போ கண்டினியூஸா 2-3 ரூட் வந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம், இது எல்லாமே ஆக்சுவலா RS அகர்வால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ 196 இப்போ அப்படியே வெளியே எடுக்கணும். 196 எதோட ஸ்கொயர்? 14 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நான் இந்த இது வர்றதுக்கு முன்னாடி ஸ்கொயர் 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரை கண்டிப்பா எழுதிருக்கணும். ஆல்ரெடி எழுதிருந்தாலும் இப்போ 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர், 1 கியூப்ல இருந்து 15 கியூப் படிச்சுட்டு இதுக்குள்ள வாங்க. கரெக்டா நீங்க பார்க்காம ஆன்சர் பண்ணலாம்.
பாஸ் பண்ணிட்டு, ஏன்னா 196 14 ஸ்கொயர், கீழே 7 இருக்கா அப்படியே வச்சுக்கோங்க. மேல 441ங்கிறது 21 ஸ்கொயர், கீழே 7 இன்டூ மேல 120, 225னா 15 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும் நீங்க யோசிச்சீங்கனாலே ஆன்சர் வந்துருமா? 1 7s are 7, 2 7s are 14, 1 7s are 7, 3 7s are 21, 1 3s are 3, 5 3s are 15, 1 3s are 3, 1 5s are 5, 2 5s are 10, 4 5s are 20. அப்போ மேல 24 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. 24 into 2 48. இந்த क्वेश्चनோட ஆன்சர் 48. சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? குறைஞ்சது 50 क्वेश्चन இருக்கும் இந்த கிளாஸ்ல. 1 by 1 நீங்க கீழே எழுதிக்கோங்க. சரிங்களா? எல்லாமே நான் எழுதி வச்சு பண்றதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் விடும்போது நம்பர் போடாம நிறைய क्वेश्चन எழுதிருக்கேன். ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பிளஸ் RS அகர்வால் மூணையுமே சேர்த்து எழுதிருக்கேன். இப்போ இந்த क्वेश्चन எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் தான் எல்லாமே. அப்போ 16 வெளியே எடுத்தோம்னா எப்படி எடுக்கலாம்? 4. 25ங்கிறது 5 ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. இன்டூ இதை நான் வெளியே எடுக்க வேணா, ரூட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். டிவைட் பை 25 வெளியே எடுத்தா எடுக்கலாம், 5 எடுத்துலாமா? இன்டூ 16/25. ஓகே, ஈக்குவல் டு 256/625. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்களேன். அப்படியே ஆப்போசிட்டா கேன்சல் பண்ண போறோம். 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 25 25 225. 5வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 5, மறுபடியும் 5ல கேன்சல் பண்ணா முடிஞ்சது. ஓகேவா? ஓகே, 16 கேன்சல் பண்ணீங்கன்னு வைங்களேன். 16 16 256. 4வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 4 16. இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, ஃபைனலா அந்த ரூட் எக்ஸ் அப்படியே வச்சிருந்து ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ 16 போட்டீங்கன்னா ஆன்சர் வருது. சரிங்களா? இத ஜென்ரலா யோசிச்சு பார்க்கலாம். எப்படின்னா, இந்த 256 அப்படிங்கிறது 16 × 16, இந்த 625ங்கிறது 25 × 25. இதுல ஒரு 16 25 இங்கேயே இருக்கு. அதான் அப்படியே கேன்சல் பண்ணி நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். சோ இப்போ இது ரெண்டுமே ரூட்ல இருக்கா? அப்ப இன்னொரு 16 25 வந்தா ஆன்சர் முடிஞ்சது. 25 25 ரூட் ஓகே. அப்ப 16க்கு இங்க ஒரு 16 இருந்தா வெளியே எடுக்க முடியும். அப்ப எக்ஸ் வந்து 16 தானே. இப்படியும் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். அப்படி யோசிச்சா ஷார்ட்டாவும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுவும் தெரியணும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்து 0.01. இப்போ டெசிமல்ல கொடுத்துருக்காங்களா? 2 டிஜிட் வச்சா நமக்கு என்ன பண்ணுவோம்? ஆன்சர்ல ஒரு டிஜிட் 1க்கு வெளியே எடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 தான். ஒரு டிஜிட் புள்ளி வச்சா 0.1. ஓகே, 0.81னா 9, 2 டிஜிட், அப்போ ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சா 0.9 பிளஸ் 121னா 11, இங்க 2 டிஜிட் இருக்கா, அப்போ 1 தள்ளி புள்ளி வைக்கணும், 1.1. ஓகே, 9 அப்படின்னா 3, இங்க 4 டிஜிட் இருக்கு, அப்ப 0.03. ஓகேவா? இப்போ ஃபைனலா ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 0.1ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா 1 பிளஸ் 1.1 பிளஸ் 0.03. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 + 1 2, 2.13 இஸ் ஃபைனல் ஆன்சர். இதை கூட்டும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இப்படி எழுதி கூட கூட்டிக்கோங்க. 1 1.1 0.03, இங்க ஃபுல்லா 0 0 0 எடுத்துக்கலாம். அப்போ 2.13 ஆன்சர் வருமா? இந்த மாதிரி கூட்டி பாருங்க டவுட் இருந்தா. சரியா? இந்த क्वेश्चन முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த क्वेश्चन 0.025 இருக்கா? இதுல நம்ம எதை வெளியிடலாம்? 25 அப்படின்னா 5 ஸ்கொயர். இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 4. அப்ப வெளியே எடுக்கும்போது 2 டிஜிட் வரணுமா? 0.05. 4 டிஜிட் இருந்தா இங்க ஆன்சர் எத்தனை டிஜிட் வரணும்? 2 டிஜிட். அது கரெக்டா இருக்கும் மைண்ட்ல. இன்டூ 2.25னா 15, இங்க 2 டிஜிட், அப்ப ஆன்சர் 1 டிஜிட். இன்டூ 0.01, அப்ப 1 தான், 2 டிஜிட்னா ஆன்சர் 1 டிஜிட், 0.1. இதுக்கப்புறம் இதை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு யோசிங்க. பெருக்குனீங்கன்னா 5 × 5, 5 × 15 எவ்வளோ? 5 15 75. ஸோ ஆன்சர் 75. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 2, இங்க 1, இங்க 1, மொத்தம் 4. அப்ப இங்க 2 இருக்கிறதுனால 2 0 சேர்த்து 0.0075. இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். மொத்தம் இங்க 2 டிஜிட், இங்க 1 டிஜிட், இங்க 1 டிஜிட், மொத்தம் 4 டிஜிட். அப்ப 0.0075. சரிங்களா? இல்ல நாம இப்படி பண்ணலாம். 10,000ஆல பெருக்கி 10,000ஆல வகுத்தோம்னா நம்பரை ஃபுல்லா பெருக்கிட்டு, அதாவது லாஸ்டா இந்த 0லாம் எனக்கு போகணும்னா 10,000ஆல மல்டிப்ளை பண்ணி 10,000ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா 2 கேன்சல் ஆயிரும்ல. அப்ப இங்க பாயிண்ட் எல்லாம் போயிடும். 15 எவ்வளவு? 75. 10,000 கீழே இருக்கா 10,000. அப்ப 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்ல. 75ல 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.0075 கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இதுல நான் ஒண்ணு பண்றேன், இன்னொரு நம்பர் நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சில அதிகமா கேட்கறாங்க. அதாவது 18225 இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இதோட வேல்யூ 135 கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரே நம்பர் தான், அந்த ரூட்ல வந்து பாயிண்ட் மட்டும் தான் மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம டெசிமல் படிச்சோம்ல, அது உங்களுக்கு தெரியுதான்னு பாக்குறாங்க, வேற எதுவுமே இல்லை.
இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா, அப்ப ஆன்சர் 1 டிஜிட். அப்போ 13.5 ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்து என்ன இருக்கு, இங்க 4 டிஜிட் அப்ப 2, அப்போ 1.35. அடுத்து 135 தான், இங்க 4 டிஜிட்னா நமக்கு 2 டிஜிட். அடுத்து இங்க 6 டிஜிட் இருக்கு, 1 2 3 4 5 6, 6 டிஜிட்னா 0.135, 3 டிஜிட் ஆன்சர். ஓகே, அடுத்து 1 2 3 4 5 6 7 8, அப்போ 8 டிஜிட்னா 0.0135, 4 டிஜிட் ஆன்சர்ல வருமா? இப்போ இதை ஃபுல்லா கூட்டி எழுதணும். கூட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா 13.5 மேல எழுதிக்கோங்க. தென் 1.35 அடுத்து, அப்ப இதை 0 எழுதிக்கலாமா? 0.135, அப்ப இங்க 2 0 போட்டுக்கணும். 0.0135, அப்ப இங்க எல்லாம் என்ன பண்ணிடணும், 0 போட்டணும். இப்ப கூட்டி பாருங்க, 5 5 3 8 8 1 9, சோ இங்க என்ன வருது 9 14, இதோட ஆன்சர் 14 9 9. இதெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்ல கொஸ்டின் இருக்கு, நீங்க எதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். கொஸ்டினோட ஆன்சர் புரிஞ்சதா? சோ இதே மாடல்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் நம்பர் 5. ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியரா வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறேன். ஆன்சரை கரெக்டாக செக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் போறவங்கள பின் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா அடுத்த கிளாஸ் போறப்போ நம்ம எல்லா கிளாஸுக்குமே 40 கொஸ்டின் 30 கொஸ்டின் கொண்டு வரேன். சிம்பிளிஃபிகேஷனே மொத்தம் 200 கொஸ்டின்ல முடிக்க போறோம். ஸோ அந்த 200 கொஸ்டின்குள்ள கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துச்சுன்னா தான் கொடுப்பேன். இப்போ இதை நான் கரெக்டாக இப்போ இங்க பண்ண மாதிரி டிஜிட்ஸ் மட்டும் புள்ளி வைக்க தெரிஞ்சா போதும். கடைசியா இந்த மாதிரி எழுதி கூட்டிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது ஹோம்ஒர்க் நம்பர் 5, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஹோம்ஒர்க் முடிஞ்சதா? அடுத்த டாபிக் போலாமா? அடுத்த டைப் நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், பட் கேன்சல் பண்ண தெரியும் நமக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது. இப்போ 52/x, இதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ல 52 அப்படியே வச்சுக்கணும், டிவைடட் பை எக்ஸ். 169னா 13 ஸ்கொயர், 289னா 17 ஸ்கொயர். இதுல எது கேன்சல் ஆகும்? 1 13 13, 4 13 52. இப்போ எக்ஸ் அந்த சைடு கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 17 × 4, 10 4 40, 7 4 28, ஆன்சர் 68. ஆன்சர் ஓவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 68. கொஸ்டின் முடிஞ்சது. இவ்வளவுதான், சிம்பிளா தான் இருக்கும். நம்ம கரெக்டா இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியுதா, எடுத்து மல்டிப்ளை பண்றோமா, கேன்சல் பண்ண தெரியுதான்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இங்க பாருங்க, x/15 × x/135 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் என்னது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயரா ஈக்குவல் டு இந்த 15 × 135 அந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு யோசிங்க. 135க்குள்ள ஏதாவது டேர்ம் இருக்கா பிரிக்கிற மாதிரி, ஸ்பிளிட் பண்ற மாதிரி? ஓகே, இதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 15 3 × 5 எழுதலாமா? 135 பிரிங்க 5வது வாய்ப்பால 5ஆல வகுத்தீங்கன்னா 3 2 5 10, 7 5 35. அப்ப என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 15 × 135. இதை நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுத்தனால எக்ஸ் ஸ்கொயர் வெளியே கிடைச்சிரும்ல, 3 × 5. இப்போ இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணா கூட 3வது வாய்ப்பால 5வது வாய்ப்பால பிரிச்சீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. 5வது வாய்ப்பால ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா 2 5 எவ்வளவு 10, 7 5 35, அப்போ 27 தானே வரும். இந்த 27 இப்படியே போடாம நான் என்ன சொல்றேன், 3 × 3. இப்ப யோசிச்சு பாருங்க, 3 × 3 9, 9 3 27, 27 5 135. எல்லாத்தையும் பிரிச்சாச்சா? இப்ப எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும் யோசிங்க. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணுமா? ஸ்கொயர்ல எக்ஸ் வேல்யூ நமக்கு வேணும். அப்போ 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்தாச்சு, 2 5க்கு 2 3க்கு ஒரு 3 எடுத்தாச்சு, 2 5க்கு ஒரு 5 எடுத்தாச்சு, இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்தாச்சு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5 3 15, 15 3 45. இதோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா? நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கேன். எல்லாமே நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் கீழே எடுத்து எழுதி கரெக்டா பண்ணிட்டே வாங்க. இந்த கொஸ்டின் அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு நம்பர் போட்டு அடுத்த கொஸ்டின் பண்ணுங்க. கண்டிப்பா 200 கொஸ்டினுக்கு மேல வரலாம், கீழே வராது. அவ்வளவு டேட்டாஸ் எடுத்து வந்திருக்கேன். எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஸ்கூல் புக் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, x/169. இப்போ இதுக்கு ஸ்கொயர் இருக்குங்களா? இந்த ஸ்கொயர் ரூட் இருந்தா 2 சைடும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி விட்டுருங்க. அது நமக்கு சேஃபர் சைடு 1. அப்படி இல்லையா, ஒரு ரூட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொன்னு வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த எக்ஸை வந்து நான் ரூட் எக்ஸ்னு அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 169 வெளியே எடுத்தா 13 ஈக்குவல் டு 54/39 வருமா? இப்போ இதுல எது கேன்சல் ஆகும் பாருங்க. 1 13 13, 3 13 எவ்வளவு? 39. 1 3 3, 18 3 54. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 18. இப்போ கூட ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ், 18 ஸ்கொயர் பண்ணா 324. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 324. எல்லா கொஸ்டினும் நீங்களே வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் பண்ண ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. கொஸ்டினை முதல்ல ஷோ பண்ணும்போதே கொஸ்டினை பாஸ் பண்ணிருங்க. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்து செக் பண்ணி பாருங்க, நல்லா புரியும். ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த கொஸ்டின்.
நிறைய கொஸ்டின் இருக்குப்பா. ஒரு கொஸ்டின் நான் இல்லை கால்குலேட்டே பண்ணல, 40 மேல கூட இருக்கலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. 4 1/2 இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. 4 1/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கா. 4 × 2 8, 8 + 1 9/2. கீழே எக்ஸ் இருக்கு, மேல x/32. கரெக்டா? இந்த சைடு ஆப்போசிட்ல. இப்ப நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x² = 9 × 32 வருமா? சிம்பிள் தான் ஆன்சரு. கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டா முடிஞ்சது. ஏன்னா இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 2ஆல 32 கேன்சல் பண்ணா 16 வந்துடும் பாத்தீங்களா? அப்போ x² = 9 × 16. ஓகேவா? அப்ப எனக்கு எக்ஸ் வேல்யூ வேணும்னா 9 2 3 பிரிக்கலாம், 16 2 4 பிரிக்கலாம். அப்போ 3 × 4 தானே எக்ஸ் வேல்யூ. ரூட் எடுத்து ஆன்சர் வந்துட போகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? இப்போ 12. ஆன்சர் முடிஞ்சது. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 12 12. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 0.13. ஓகே, 0.13 டிவைடட் பை p² = 13. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு 100 இந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்கிறதுனால என்ன பண்றேன்னா, மேல 100ஆல பெருக்கிட்டு கீழே 100ஆல வகுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்க. இந்த p² அந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ இந்த 100ஆல பெருக்கிறப்ப இது என்ன ஆகும்? 13 மாறும். டிவைடட் பை இந்த 13 இங்கே வச்சுன்னு வைங்களேன், 13 × 100 = p². ஓகேவா? இதுவும் இப்போ நமக்கு என்ன ஆயிருச்சு? கேன்சல் ஆயிருச்சு. அப்ப மேல என்ன இருக்கு? 1/100. 1/100 அப்படின்னா 0.01 = p². நல்லா பாருங்க, p² 0.01. இப்ப எனக்கு p வேல்யூ வேணும்னா √p² = √0.01 எடுக்கலாமா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனா இங்க p டைரக்டா வந்துடும். 2 நம்பருக்கு ரூட் எடுத்தா ஒரு நம்பர் ஆன்சர். அப்ப 0.1 இதுதான் p யோட வேல்யூ. வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க. கரெக்டா நான் பண்ற ஆன்சர் எல்லாமே கரெக்ட். இந்த வேவை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த வே எந்த மாதிரி பண்றோன்ற வே கரெக்டா புரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி p² தான் கிடைக்கும், அதுல இருந்து p கண்டுபிடிக்கணும். இன்னொரு கொஸ்டின் பண்ணலாமா? 3 பவர் பாஸ் பண்ணி வச்சு கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்கப்பா. இப்படி பண்ணாலே உங்களுக்கு 1 hour ஆயிரும். 3/n. இப்போ 3/n ரூட் போட்டிருக்காங்க = 729. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா 3/n அப்படியே வச்சுக்கோங்க ரூட்டுக்குள்ள = 729 அப்படின்னா 3 பவர் எத்தனை வரும்னு யோசிங்க. 3 பவர் 3 3s are 3, 3 ஸ்கொயர்னா 9, 3 பவர் 3 27, 81, 243, 729. அப்ப 3/6. சரிங்களா? இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போறோம். சிம்பிள், அவ்வளவுதான். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்றோம். அப்போ இந்த இடத்துல ஸ்கொயரும் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆகி 3/n மட்டும் இருக்கும். இங்க 3/6 × 2 எவ்வளோ? 12 மாறிடும். அப்போ என்னோட வேல்யூ 12. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த பவர் அண்ட் இண்டீசஸ் எல்லாம் படிக்கணும். பட் இது ஒரு பேசிக் கொஸ்டினால அது அப்படியே முடிச்சாச்சு. ஆன்சர் n = 12 வரும். செக் பண்ணிடுங்க. நீங்களா பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்த பேஜ் பாருங்க. இன்னும் ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. எல்லா மாடலுமே இதுல கவர் ஆகும் உங்களுக்கு. கண்டினியூஸ் ரூட் இன்னும் அடுத்து பார்க்கணும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூஸ் ரூட் ஒரு ஏரியா இருக்கு. இப்போ அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம எப்படி வெளியே எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 டிஜிட் 1 டிஜிட் மாறி மாறி கொடுத்தாங்கன்னா மேல எத்தனை டிஜிட் இருக்கு? 2 + 1 3, கீழே 1 + 2 3. அப்ப என்ன பண்ணிடும்னா மேலையும் 3 0ஆல பெருக்கிட்டு கீழையும் 3 0ஆல பெருக்கிடுங்களேன். சிம்பிளா முடிஞ்சது ஆன்சர். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 121 × 9 டிவைடட் பை 11 × 11. அவ்வளவுதான் ஆன்சர். 121 வெளியே எடுத்தோம்னா 11, 9 வெளியே எடுத்தோம்னா 3 டிவைடட் பை 11. அவ்வளவுதான். 2 11க்கு ஒரு 11 வெளியே வந்துருச்சு. 121ல 11, 9ல 3, 11 11 கேன்சல். இதோட ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 3 இஸ் ஃபைனல் ஆன்சர். முடிஞ்சது. இந்த மாதிரி கொஸ்டினா மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணா கத்துக்கணும். சரிங்களா? இது ஒரு வே. ஸோ இதுல வந்து பாருங்க, இந்த வே எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல ஸ்கொயரும் கியூபும் சேர்த்து கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கியூப் ரூட்டை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் பண்ணல நம்ம. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருந்தா ஆன்சர் எத்தனை டிஜிட்ல வரும்? 3 டிஜிட்ல வரும். 1 2 3ல வரும் ஸ்கொயர் ரூட்ல. 64 எதோட ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர். அப்ப 0.008. இப்ப கியூப் ரூட் 3 டிஜிட் இருந்தா ஆன்சர் 1 டிஜிட்ல வரும். எதோட கியூப் 8? 2 கியூப் தான் நமக்கு 8. அப்போ 1 டிஜிட் எழுதணும்னா 0.2. இது ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும், அடுத்து கியூப் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும். 1 by 1 கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியா வரும். அடுத்து இந்த மாதிரி 24 216 இந்த மாதிரி கொஸ்டின். இதுல இப்ப 24 உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சா ஈஸி. இல்ல நான் 6வது வாய்ப்பால டேரக்டா வெளியே எடுப்பேன்னா அது அப்படியும் பண்ணிக்கலாம். இப்ப இது எப்படி எடுக்கலாம்னா 2ஆல பண்ணீங்கன்னா 12 2 24, மறுபடியும் 2ஆல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 6 2 12. இப்போ 2 × 2 × 6ன்னு வருதா?
இப்போ ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறப்போ 2 ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அப்போ 2√6 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 2 × 2 × 6 தான் 24. ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம்? 2 ஒரு 2 வெளியே எடுக்குமா? அப்ப என்ன வரும்? 2√6 வருமா? இதே மாதிரி 216 நார்மலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 6³ தானே 216. அப்ப 2 6க்கு ஒரு 6 வெளியே எடுத்தா என்ன வரும்? 6√6 வரும்ல. இதோட ஆன்சர் 6√6 டிவைடட் பை 96 எப்படி பிரிக்கலாம்னா 16 × 6 96. 16 நம்ம 4 × 4 பிரிக்கலாமா? அப்போ 2 நாளுக்கு ஒரு நாள் வெளியே எடுத்தா என்ன ஆகும்? 4√6 வரும். சரிங்களா? ஸோ இதை முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. இப்போ மேல 2√6 6√6 கூட்டினீங்கன்னா 8√6 டிவைடட் பை 4√6. இப்போ இதோட ஆன்சர் டைரக்டா கேன்சல் ஆகுமா? √6 கேன்சல். 2 4s are 8. ஆன்சர் இஸ் 2. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுலயுமே மேஜரா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. லாஸ்ட் குரூப் 4ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு நம்பரும் ஒரு பவரும் கொடுத்தாங்கன்னா ரெண்டு வேற மாதிரி நம்ம டீல் பண்ணணும். இப்போ √16ன்றதோட மீனிங் வேற, √(x⁴16)ன்றதோட மீனிங் வேற. சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இது தப்பு பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு 4x⁴ எத்தனை பேர் போடுறீங்க இந்த கொஸ்டினை பார்த்த உடனே பாருங்க. 99% நல்லா தெரிஞ்சவங்க கூட இந்த தப்பு பண்ணுவாங்க. ஆனா 4x⁴ தவறான விடை. யார் யார் இப்படி யோசிச்சீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யோசிக்க கூடாது. என்னன்னா ஒரு நம்பரை வந்து வெளியெடுக்கும் போது இந்த 16 நம்ம 4 × 4 பிரிக்கலாம். சரிங்களா? அதனால ஒரு 4 வெளியெடுப்போம். நம்பர் ஓகே. இந்த x⁴16 x⁴16 பவர் 1/2ன்னு அர்த்தம். ரூட்டோட வேல்யூ என்னதுன்னா பவர் 1/2, ரூட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா. அப்ப அந்த 2ஆல 16 கேன்சல் பண்ணா 8 டைம்ஸ் தான் வரும். இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னா 4x⁴8. தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேஜரா நல்லா மேக்ஸ் பண்றவங்க கூட தப்பு பண்ணக்கூடிய இடம். ஏன்னா வேகமா பாத்துருவோம். நம்ம பார்த்த உடனே நமக்கு தான் ஸ்கொயர் தெரியுமே. 4x⁴4 தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா தப்பு பண்ணுவீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த கொஸ்டின் கேட்டா அடுத்து இது நம்ம டெசிமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். டெசிமல் நம்பர்னா என்ன, அது மாதிரி ஷார்ட்கட்ல உங்களை கூட பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 வீடியோ ஷார்ட்கட் வீடியோ போட்டுருப்பேன் பாருங்க, அதையும் பாருங்க. அதுல கூட பார்த்திருப்போம். 0.4னா இது நம்ம லாஜிக். இந்த கொஸ்டின் நான் பண்ணல, நம்ம ஜெனரலா சொல்றேன். 0.4னா 4/10 அப்படின்னு எழுதுவீங்க. 0.4 பார்னா என்ன எழுதுவோம்? 4/9 அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு ரூட் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதானே? அப்ப இதுக்கு ரூட் போடுங்க. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 2 4, 9 3 3 9. அப்ப 2/3 ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த கொஸ்டின் ஆன்சர் 2/3. இல்ல அப்படின்னா 0.666 கொடுத்தாலும் கரெக்ட். 0.666 ஆர் 2/3 இதுதான் இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர். சரியா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது கண்டினியூஸ் ரூட். சார் கண்டினியூஸ் ரூட்ல ஃபெமிலியர் கொஸ்டினா உங்களுக்கு நான் இப்போ இதாக தான் கொடுக்க போறேன், ஹோம்ஒர்க்காக தான் கொடுக்க போறேன். ஒவ்வொரு மாடலுக்கு கொஸ்டின் நடத்திட்டு ஃபெமிலியரான கொஸ்டின்ஸை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அதை நீங்க பாருங்க. அடுத்து இது வர முடிஞ்சதா? இதுக்கப்புறம் கண்டினியூஸ் ரூட் ஹெட்டிங் போடுங்க. கொஞ்சம் பெரிய டாபிக் தான், பட் எல்லா டைப்பையும் சொல்லணுன்றதுனால தான் டைம் ஆகுது. நானும் ஒரு 10 கொஸ்டின் சொல்லி ஸ்கிப் பண்ணிடலாம், பட் எல்லா டைப்பும் இதுக்குள்ள வந்துருக்கும் இப்போ உங்களுக்கு. அடுத்து கண்டினியூஸ் ரூட், தொடர் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகணும். எக்ஸ் இங்க வந்து எதுவுமே பிளஸோ மைனஸோ இல்லாம ரூட் ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ் இந்த டேர்ம் வந்தா இதோட ஆன்சர் இஸ் எக்ஸ். அவ்வளவுதான். இங்க உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து வெளியில எழுதிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 மாடல் நமக்கு டிஎன்பிசிக்கு இம்பார்ட்டன்ட் மாடல். எஸ்எஸ்சி ரயில்வேக்கு அடுத்து நான் சொல்றேன். டிஎன்பிசிக்கு 4 மாடல் போதும். ஏன்னா இதுதான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. திரும்ப ரூட் ஆஃப் எக்ஸ் இதுல இந்த இன்ஃபினிட்டிவ்ன்ற டேர்ம் இல்லைன்னா x⁴2n டிவைடட் பை 2n - 1. பவர்ல n இருக்கணும், -2க்கு நேரம் இருக்கணும். கரெக்டா பார்த்து இது எழுதிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சம்மம் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. 3வது ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ். இதே மாதிரி 4வது ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ். இதெல்லாம் நம்ம ரீல்ஸ்லயே நிறைய கொஸ்டின் போட்டிருப்பேன், அதெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய ஐடியாஸ் வந்து ஷார்ட்கட்ல இருக்கலாம், ரீல்ஸ்ல இருக்கும். கான்செப்ட் தான் கிளாஸ்ல நடத்துவேன் ஃபுல்லா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வருதா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஜென்ரலா சொல்றப்போ நான் என்ன சொல்றேன்னா n+1 n எழுதிக்கோங்க. இதோட மீனிங் நான் சொல்லி தரேன். இப்போ என்னன்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நடுவுல பிளஸோ நடுவுல மைனஸோ வந்தா இந்த மாதிரி, இதுக்கு முன்னாடி எதுவுமே வந்திருக்காது பாருங்க, இன்ட்டு தான் இருக்கும். பிளஸ் மைனஸ் வந்தா உள்ள கொடுத்துருக்க எக்ஸ் நம்பர் இருக்குல்ல, அதை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு n இருந்தா இன்னொன்னு n+1 தான் இருக்கும். ஏன்னா போத் ஆர் கன்சிக்யூட்டிவ் டேர்ம், அடுத்தடுத்த எண்கள். இப்ப எக்ஸ் நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஒன்னு n பிரிக்கணும், இன்னொன்னு n+1 பிரிக்கணும். நடுவுல மைனஸ் வந்தா n ஆன்சர், நடுவுல பிளஸ் வந்தா n+1 ஆன்சர். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? அப்படியே அடுத்த நம்பர் போடுவாங்க சீரியஸா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு,
அந்த சீரிஸ் அப்படியே இருக்கணும் வரிசையா. ரூட் ஆஃப் 7 ரூட் ஆஃப் 7 ரூட் ஆஃப் 7. இப்போ குரூப் 4 கேட்ட கொஸ்டின் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 7. முடிஞ்சது. எக்ஸ் 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 வந்தா கடைசி என்ன ஒரு ஆன்சர்? ரூட் ஆஃப் எக்ஸ் தானே. இந்த இன்ஃபினிட்டி இருக்கான்றதை பார்த்துட்டு இந்த ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை இப்போ எனக்கு ரூட் ஆஃப் 6 ரூட் ஆஃப் 6 ரூட் ஆஃப் 6 ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க. இன்ஃபினிட்டிவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா 6 பவர் 2 பவர் 3 டிவைடட் பை 2 பவர் 3 மைனஸ் 1. சாரிமா, 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n. ஃபார்முலாவை கொஞ்சம் மாத்திக்கோங்க. சாரி, இந்த ஃபார்முலா மாத்தி எழுதிருங்க. 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n. 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n. அப்போ இங்க என்ன வரும்னா r அப்படி எழுதிடும். மேல தான் மைனஸ் 1 இருக்கணும்ப்பா. அப்போ இங்க 2 பவர் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 3. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 6 பவர் 7 பை 8. ஓகேவா? அடுத்து 2 பவர் n. இது என்னன்னா எத்தனைனா 1 2 3 டைம் 6 இருக்கா? இதுதான் நமக்கு n. 3 டைம்னால மேல 3 போட்டிருக்கோம். இப்போ இந்த பிளஸ் மைனஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ரூட் ஆஃப் 56 பிளஸ் ரூட் ஆஃப் 56 பிளஸ் ரூட் ஆஃப் 56 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எதை யோசிக்கணும்னா பிளஸ் இருக்கா இதை முதல் பார்க்கணும். பிளஸ் இருந்தா இந்த நம்பர் 2ஆ பிரிங்க. 8 × 7 8 எல்லாம் எவ்வளோ? 56 வருதா? இப்போ இதுல எந்த நம்பர் n? சின்ன நம்பர் n, பெரிய நம்பர் n பிளஸ் 1. நடுவுல பிளஸ் வந்தா n பிளஸ் 1. இதோட ஆன்சர் 8. ஓகேவா? ஒருவேளை இதே கொஸ்டின் 56 மைனஸ் 56 மைனஸ் 56 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. மைனஸோ பிளஸோ வந்தா ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டியது இதை ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும். அதே தான் 7 × 8 56 n பிளஸ் 1. மைனஸ் சென்டர்ல வந்தா n தான் ஆன்சர். இதோட ஆன்சர் இஸ் 7. ஓகே, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் எழுதிக்கிறீங்களா? இந்த 4க்குமே ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 10 ஹோம்ஒர்க் வரும். வரிசையா 10 ஹோம்ஒர்க் 1 2 3 போட்டு ஆன்சர் பண்ணணும். இதே மாடல்ல அடுத்த உங்களுக்கான கொஸ்டின் ஹோம்ஒர்க் நம்பர் 1 ரூட் ஆஃப் 9 ரூட் ஆஃப் 9 ரூட் ஆஃப் 9 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. அடுத்த கொஸ்டின் ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 3. அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் root of 121, sorry, root of 110 minus root of 110 minus root of 110 etc. to infinity. அடுத்த question 90 plus root of 90 plus root of 90 equal to infinity. இன்னொரு question எழுதிக்கோங்க. 132 minus root of 132 minus root of 132 etc. to infinity. ஒரு 11 கொஸ்டின். இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ கண்டினியூஸ் ரூட்னு எடுக்கிறப்பவுமே திரும்ப ரூட் வருது. அது ஒரே நம்பராக வரலாம், வேற நம்பராக வரலாம். இப்போ நமக்கு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரே நம்பர். சரிங்களா? இப்போ வேற நம்பர் சீரிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற நம்பர் சீரிஸை பார்த்துட்டு ஸோ அப்படியே கூட நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் ப்ராப்பராக பாஸ் பண்ணி பொறுமையாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ கண்டினியூஸ் ரூட்ல இந்த ஃபார்மெட்டை முதல் முடிங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பாருங்க உள்ள ஒரே நம்பரா வந்திருக்கா, சேம் நம்பர் முடிஞ்சது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் வந்தா சில பேர் லாஸ்ட்ல இருந்து ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிட்டே வருவாங்க. அப்படியும் வரலாம். ஒரு சில ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் வச்சுமே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினை ப்ராப்பராக என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சப்போ 1 2 3 போட்டு வரிசையை எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சரை முடிச்சதுக்கு அப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்துட்டே வாங்க. ஏதாவது கொஸ்டின் டவுட்டா இருந்தா திரும்ப கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றேன். இப்போ போன கிளாஸ்ல ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின், மற்ற கொஸ்டின்லாம் எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்க. ஒரு கொஸ்டின் தெரியலன்னு சொன்னீங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. 999 1/7 999 2/7 999 3/7 எக்ஸெட்ரா டு 999 6/7 ஈக்குவல் டு என்ன? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் புரியணும். இந்த கொடுத்துருக்க நம்பர் 1/2 1/2 சொல்லுவோம். இதை 1.5 1 × 1/2 சொல்லலாமா, 1 + 1/2 சொல்லலாமா? எது சரி? இதை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 1 + 1/2. இதை வந்து நம்ம 1 × 1/2 எடுத்தோம்னா இதோட மீனிங் என்ன ஆயிரும்? ஆஃப்னு மாறிடும். ஆனா 1.5னா ஆஃபும் 1.5 வேற. 1 + 1/2னா தான் நமக்கு என்ன ஆகும்? 2 + 1 3/2 வருமா? ஸோ இதோட ஆன்சர் என்னது? 1 × 2 + 1 3/2 வரும். அப்போ 1.5 அப்படின்னா ஒரு மிக்சடு ஃபிராக்ஷனா இருந்தா 1 + 1/2 எடுக்கிறது தான் சரியானது. இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 × 1/2 எடுத்து
2997 ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆன்சரை தப்புன்னு மாத்திருங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஏன்னா இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 999 plus 1/7 plus 999 plus 2/7 plus 999 plus 3/7. ஸோ இப்படியே இது வரை எழுதணும் 999 plus 6/7 வரை எழுதணும். ஓகே, அப்போ இதில் நமக்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ 999 எத்தனை டைம் இருக்கு? 1/7 2 3 அப்படியே 6 டைம் இருக்கா? அப்போ 6 999 நம்ம இப்போ வெளியே எடுத்துட்டோம். சரிங்களா? 6 999 இப்போ வெளியே எடுத்தாச்சு. பிளஸ் உள்ள என்ன இருக்கு? 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 divided by 7. இதை ஸ்பிளிட் பண்ண தெரியணும். 6 999 எவ்வளோ? சிம்பிளா எடுங்க. 1000 ரூபாய் சேர்ந்தா எவ்வளோ? 6000. அப்போ 6 999 சேர்ந்தா 5994 பிளஸ் இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது? 21 டிவைடட் பை 7. ஓகேவா? அப்போ 21 டிவைடட் பை 7 எவ்வளோ? யோசிங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 5994 பிளஸ் 3 5997. சரிங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சில பேர் இந்த கொஸ்டின்ல இந்த இடத்துல தப்பு பண்ணாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா என்ன பண்ணிடுவோம்னா 999 காமனா வெளியே எடுத்துருவோம். அப்படி எடுக்கக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். சரிங்களா? இது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சது. இன்னும் ஒண்ணு, நம்ம பெர்சன்டேஜ் டாபிக் பார்த்தோம். இப்போ ரீசெண்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 60% ஆஃப் 60% பை 10%. இதோடைய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ 0.6%, ஆப்ஷன் பி 0.06%, ஆப்ஷன் சி 60%, ஆப்ஷன் டி 600%. இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா தெரிஞ்சவங்க கூட தப்பு பண்றாங்கப்பா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 60% பை 10%. இதுக்கு இந்த 4ல் ஒன்று தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஃபெமிலியர் கொஸ்டின் தான். சில பேர் என்ன தப்பு பண்றோம்னா 60/10. சரிங்களா? ரெண்டுமே பர்சன்டேஜா? ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? ஆன்சர் 6. ஓகேவா? சாரி, இதுல 6% ஒரு ஆப்ஷன் எழுதிக்கோங்க. இதை வச்சு நம்ம அப்படி நினைச்சிடறோம் 6 இருக்கா, அப்போ 6% தான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஓகேவா? இப்படிதான் யோசிச்சிங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ற சொல்யூஷனை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் 6% ஆன்சரா அப்படின்னா ஆன்சர் இல்ல. இப்போ நீங்க காமனா யோசிச்சோம்னா ஆப்ஷன்ல இருந்து போற மாதிரி 60% டிவைடட் பை 10%. மொதல் பர்சன்டேஜ் வேணாம், 0 வேணாம். அப்ப ஆன்சர் 6 வரணும். இதுல எதை நம்ம பர்சன்டேஜ் சப்ஸ்டிட்? பர்சன்டேஜ்னா 100 தானே. இப்போ 60/100ன்னு போட்டா எனக்கு என்ன வருது? ஒரு ஜீரோ கேன்சல் 0.6. ஆனா எனக்கு 6 தானே வரணும். புரியுதா? அப்ப இது ஆன்சர் கிடையாது. இதை நம்ம ப்ரொசீஜர் படி பண்ணா கூட இதை எப்படி பண்ணுவீங்கன்னா மேல இருக்கிற 60% அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா 1% நமக்கு வேணும். கீழே இருக்கிற 10% 10 டிவைடட் பை 100 எழுதலாமா? இந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்கு, இந்த பர்சன்டேஜ் மாத்தியாச்சு. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 60 × 100/10. பர்சன்டேஜ் அப்படியே தானே இருக்கு சைட்ல. இங்க இருந்த பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கு. இப்போ ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 600% தான் கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இப்போ இதை செக் பண்ணி பாக்குறப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க யோசிக்கிற வேலை செக் பண்ணா கூட 60% டிவைடட் பை 10%. அப்போ இதுல நமக்கு எதை கேன்சல் பண்ணணும்னா பர்சன்டேஜ் கேன்சல், 0 கேன்சல். ஆன்சர் இஸ் 6. அப்போ இப்போ 600% நம்ம எடுத்தோமா? 600% எப்படி எழுதுவோம்? 600 டிவைடட் பை 100 தானே. அப்ப ஆன்சர் 6 வருதா? வெறும் நம்பர் மட்டும் தான் வரணும். இப்படி ஆப்ஷனை எடுத்து பார்த்தா கூட தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இது எடுக்கன்னு வைங்களேன். 0.6 டிவைடட் பை 100னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.006 வரும். பட் நமக்கு 6ல வரணும். அப்ப இது தப்பு. இப்படி எடுக்கலாம். ஒண்ணு நீங்க ஆப்ஷனை எடுத்து இந்த நம்பர் எங்க வருதுன்னு வெரிஃபை பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் வரும். இல்ல நான் ஆப்ஷனை எடுக்கல, நான் டைரக்டா பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா நான் கேட்ட கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணது. இந்த மாதிரி அப்பப்போ நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு கிளாஸ்ல நான் கேட்கறப்போ நிறைய பேர் தப்பா பண்ண கொஸ்டினையும் உங்களுக்கு சொல்லுவேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் போடுற சீரிஸை கண்டிப்பா பாருங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கொடுக்க போறேன். இதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் கொடுக்குறேன். அது மாதிரி ஏஜஸ் இதை சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா டாப்பிக்கும் கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கும். மேக்ஸிமம் 120 வீடியோல கவர் பண்றேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ரயில்வேன்னு போறப்போ இதை வச்சு தான் அடுத்த வீடியோ போகும். இப்போ உங்களுக்கு 4 டைப் போட்டிருக்கேன். ரேஷியோ ஆவரேஜ்ல 2 டைப் போட்டிருக்கேன் அப்படின்னா 3வது டைப் எஸ்எஸ்சியா இருந்தா 3ன்றதை ஆரம்பிச்சிடும். அப்படியே எஸ்எஸ்சி பேட்டர்ன் கொடுத்துட்டு 3, 4, 5ன்னு போய்கிட்டே இருக்கும். பட் பிளேலிஸ்ட்ல வர்றப்போ பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தேவையான நம்பர் வரை நீங்க பாத்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி உள்ள வர்றப்போ எஸ்எஸ்சின்னு போட்டே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க.
ஸோ அடுத்த லெவல் நம்ம சேனல் கொண்டு போகும்போது தான் நான் அடுத்த டாபிக் கொண்டு வர ஆரம்பிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோஸும் நான் ஸ்பீடாகவே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் 24 ஹவர்ஸில் மினிமம் 16 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கிளாஸ் இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 days ஒன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தூங்குறதே எடுத்துக்கோங்களேன். அந்த 2 daysல இப்போ நான் அடுத்த 10 ஹவர்ஸ் வீடியோ கிளாஸ் இருக்கு, அது மாதிரி நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்கு, ஈவினிங் கிளாஸ் இருக்கு, ப்ளஸ் வீடியோ இருக்கு, நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா நானுமே நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பட் இந்த குரூப் 2க்கு மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிரும். நீங்க இந்த 73 கம்ப்ளீட் பண்ணி கரெக்டா என் கூட டிராவல் பண்ணி வந்தீங்கனாலே போதும். மினிமம் 100 வீடியோக்குள்ள குரூப் 2 கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ நீங்க கேட்கறத கேட்டுட்டே இருங்க. பட் நான் சொன்ன விஷயத்துல புரியலன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நான் தரப்போற விஷயத்த கண்டிப்பா நான் கொடுக்குற ஆர்டர் நான் பிளான் பண்ணிட்டேன். சிம்பிளிஃபிகேஷன் 2 வந்துருச்சு, 3, 4, 5. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் 6 போடலாமா, இல்ல டாபிக்ஸ் ஃபுல்லா இதுலயே 40 கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம ரீசனிங் போலாமா நான் யோசிக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு குரூப் 2 பிளான் பண்ணி தான் நானும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதனால நீங்க உங்களுக்கு தெரியாத டாபிக் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, ஒரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத டாபிக் கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் எல்சிஎம் OCF இன்னமே பார்க்காம எல்சிஎம்ல 5 கொஸ்டின் இருக்கு, எல்சிஎம் எப்ப நடத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புதுசா பாக்குறவங்க முதல்ல எல்லா சீரிஸையும் பார்த்து முடிங்க. எனக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு, உங்களுக்கு எதை கொடுத்தா குரூப் 2க்கு யூஸ் ஆகுமோ அந்த ஆர்டர்ல தான் கொடுக்க போறேன். அதனால நீங்க யோசிக்க வேணாம். அப்டேட்டட் நான் கொடுக்க போறதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பட் நான் ஒரு ஆர்டர் பிளான் பண்ணிருக்கேன், அதுபடி தான் கொடுப்பேன். பட் குரூப் 2க்குள்ள எல்லா பர்சனையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதை முடிச்சு ரீசனிங் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அடுத்து குரூப் 2க்கு ரீசனிங் வந்து மெயின்ஸ்ல வருது இல்லைங்களா, அதையும் கவர் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டினியூஸா பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் தான் ஒரே கீ சக்சஸ்க்கு. சரிங்களா? கண்டிப்பா எல்லாருமே இந்த வருஷம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.